ஓகே, 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வருடம் ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் உலக இரட்சகரும் கர்த்தருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு அந்நிய பாஷை என்பது உண்மையா என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே பலவிதமான குழப்பங்கள் இதை குறித்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? ஒரு குழுவினர் சொல்லுகிறார்கள் அந்நிய பாஷை என்பது இல்லை. இன்னொரு குழுவினர் சொல்லுகிறார்கள் அந்நிய பாஷை இருக்கிறது. இன்னொரு குழுவினர் சொல்லுகிறார்கள் நாங்க பேசுகிறோம் தானே அந்நிய பாஷை, அந்த மாதிரி பேசுறோமே அது அந்நிய பாஷை இல்லை. அந்நிய பாஷை என்பது இப்ப நான் ஒரு தமிழன், சரிதானே? இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் தமிழர்கள் இல்லையா? நமக்கு பிரான்ஸ் நாட்டுக்காரன் பேசுகிற பிரெஞ்சு தெரியாது. அப்ப ஒரு பிரான்ஸ் நாட்டுக்காரனுக்கு நாங்க ஆண்டவரை பத்தி பேச வேண்டுமானால் எங்களுக்கு என்ன தெரியணும்? பிரெஞ்சு தெரிய வேண்டும். ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரனுக்கு பிரசங்கம் பண்ணணும்டா எனக்கு டச் தெரியும். உங்களுக்கு யாருக்கு டச் தெரியுமா? டச் மொழியில பேச வேண்டும். அதனால அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த மொழி அறிவு இருக்கிறது தானே. இதுதான் அந்நிய பாஷை என்று ஒரு குழுவினர் வாதிடுகிறார்கள். அதே நேரத்திலே அந்நிய பாஷையை நீங்கள் சபையிலே பேசக்கூடாது, நீங்கள் அதை தனித்தன்மையாக தனியே நீங்கள் பேச வேண்டும், பவுல் அப்படி சொல்லுகிறார் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. இப்படி பலவிதமான அபிப்பிராயங்கள் கிறிஸ்தவத்திலே இன்று காணப்படுகிறது. இது இன்றைக்கு நேற்று தோன்றின விஷயம் இல்லை. பல வருடங்களாக கிறிஸ்தவம் ஆரம்பித்த நாட்களிலிருந்தே இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது கிறிஸ்தவத்திலே. சிலர் அந்நிய பாஷையின் வரம் கிடைத்தாலும் பக்கத்தில் இருக்கிறவன் என்னடா நான் லபலப ரிப ரிப என்றா என்ன நினைப்பானோ என்ற அந்த பக்கத்துல அதை அடக்கி அதை பேசாமலே சிலர் ஆக்கி கொள்ளுகிறார்கள். சரிதானே? அது மாத்திரமல்ல, இந்த அந்நிய பாஷை என்கிற இந்த காரியத்தை அநேகர், சரிதானே, நான் இப்ப அந்நிய பாஷையில நான் இப்ப பேசி காட்டுனது என்னத்துக்கு என்று சொன்னா நக்கல் பண்றதுக்கோ பரியாசம் பண்றதுக்கு இல்ல, விளங்குவதற்கு. நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். இதை பார்க்கிறவங்க இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு யூடியூப் சேனல்லே ஏற்றப்படும். அப்ப பார்க்கிறவங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க பேசுற அந்நிய பாஷை என்னன்றதை பேசி காட்டுறேன். சிலர் இத சமூக வலைத்தளங்கள், இன்னைக்கு டெக்னாலஜிஸ் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறபடினால அப்ப நேரலையில வந்து நேரலை லைவ் ஸ்ட்ரீமிங் அதுகள் எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். பேசும் பொழுது அதை ரட்சிக்கப்படாதவர்கள் பலர் அதை எடுத்து என்ன செய்கிறார்கள்? பரியாசம் பண்ணுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தென்னிந்திய நடிகர், அவர் இப்ப அண்மையிலே செத்து போனார். அவர் எதனால் செத்து போனார்? வருத்தம் வந்துதான் செத்து போனார். ஆனால் அவர் சாகிற வயசு இல்லை. அவர் சில மாதங்கள் அல்லது வருடங்கள் என்று நினைக்கிறேன், ஒரு தமிழ் திரைப்படத்துல இந்த அந்நிய பாஷைய பரியாசம் செய்து ஒரு காமெடி, ஒரு நகைச்சுவையை அவர் நிகழ்த்தியிருந்தார். இப்ப அவர் செத்து போனார். அவர் ஆண்டவர் தான் அடிச்சார், ஆண்டவர் அடிச்சு போட்டு தள்ளிட்டார்னு நான் சொல்லல. இப்படி பல காரியங்கள் வந்து இன்றைக்கு இந்த உலகத்துல காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்க, வேதாகமத்துல அதுக்கு ஆதாரத்தை, எந்த விஷயமா இருந்தாலும் வேத வசனம் அதுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறதா? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். வேதாகமத்தை நீங்க பாத்தீங்கன்னா 613 கட்டளை சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. உபாகம புத்தகத்துல, நீங்க யாத்ராகமத்துல, லேவியராகமத்துல எல்லாம் நீங்க அதை படிக்க முடியும். அப்ப 613 கட்டளை சட்டங்கள், நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எதற்காய் கொடுத்தார் என்றால் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துவதற்காக கொடுத்தார். அதை எப்படி கொடுத்தார் என்று சொன்னால் அதை ரெண்டு விதமாக கொடுத்தார். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். செய்ய வேண்டியது, செய்ய
கூடாதது. எபிரேய மொழியிலே மிஸ்வத் லோ ஆஷேர் என்றுவார்கள். சரிதானே? செய்ய வேண்டிய செய்யக்கூடாதது எப்படி சொல்லுவாங்க? மிஸ்வத் ஆஷேர் என்று சொன்னா செய்ய வேண்டியது, செய்ய வேண்டியது, செய்ய கூடாதவைகள் என்று இந்த நியாய பிரமாணத்தை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த வேத புத்தகம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையிலே அதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு பேச இருக்கிற இந்த செய்தி வேத வசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க இருக்கிறேன். சரிதானே? அப்ப இந்த அந்நிய பாஷையை குறித்து பல கன்ஃபியூஷன்ஸ், பல குழப்பங்கள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இது ஆவிக்குரிய விஷயம். சரிதானே? தேவன் எது எல்லாம் தனக்கு முக்கியம் என்று முக்கியப்படுத்தினாரோ அதெல்லாம் முக்கியம் இல்லை என்று பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறான். ஆண்டவர் சபை கூடி வருதல் முக்கியம் என்று அதை முக்கியப்படுத்தினார். பிசாசு என்ன செய்தான்? சபை எல்லாம் தேவையில்லை, நீங்க தான் சபை என்கின்ற ஒரு உபதேசத்தை வெளியிலிருந்து எடுக்கல, வேதாகமத்தில் இருந்து எடுத்து காண்பித்து தவறான வேத வியாக்கியானங்கள் மூலமாக ஜனங்களை என்ன செய்கிறான்? ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் சபை கூடுதலை தவிர்க்க பண்ணி அந்நிய பாஷை வரத்த என்ன செய்ய பண்ணி அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி அதை புறக்கணிக்க பண்ணி கர்த்தருடைய வசனம் முக்கியம் இல்லை என்று அதை புறக்கணித்து பாடல்களுக்கு முதலிடம் கொடுத்து பாடல்களிலும் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட பழைய கீர்த்தனை பாடல்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பாடல்கள் இருக்கத்தக்கதாக பலவிதமான புதிய டெக்னாலஜி, தொழில்நுட்பம் என்று சொல்லி பலவிதமான குப்பைகளையும் பலவிதமான குழப்பங்களையும் ஆராதனைகளுக்குள்ளே தேவ சபைக்குள்ளே இன்றைக்கு பிசாசு நுழைத்திருக்கிறதை நாம் அறிய வேண்டும். சரிதானே? அப்ப இந்த அந்நிய பாஷையை இந்த விதமாகவே பிசாசு என்ன செய்கிறான்? தேவ பிள்ளைகள் பேசி விடாதபடிக்கு, சரிதானே, தேவ பிள்ளைகள் இந்த வரத்தை வாஞ்சிக்காதபடிக்கு என்ன செய்கிறான்? தேவ பிள்ளைகளை அதை வெக்கம், ஐயோ சீ, ஆக்கள் என்ன நினைப்பாங்க, நான் வடிவா மேக்கப் எல்லாம் போட்டு கிரீம் எல்லாம் போட்டு வந்து சும்மா முன்னுக்கு இருந்து லப 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 என்றால் ஜனம் என்ன நினைக்கும் என்ன பத்தி என்று சொல்லி மண்டையில இந்த மனதுல விதைகளை, அதான் வேதத்துல பார்க்கிறோமே, பிசாசு என்ன செய்யறான்? கலைகளை தூவி போகிறபடியினால் அநேகர் இந்த வரத்தை, அந்நிய பாஷையின் வரத்தை அது தேவையில்லை என்று அவர்கள் புறக்கணித்து வாழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, இப்ப இப்படி ஒரு செக்ஷன் இருக்குது. இன்னொரு செக்ஷன் இருக்குது இந்த கிறிஸ்தவத்துல. ஒருத்தனுக்கு அந்நிய பாஷை இல்லைண்டா கேவலமாய் பார்க்கிற ஒரு கூட்டம். சிஸ்டர், உங்களுக்கு அந்நிய பாஷை இல்லையா? உங்களுக்கு இல்லையா? இன்னும் கிடைக்கலையா? உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லை. உங்களோட வாழ்க்கையில ஏதோ அந்தரங்க பாவம் இருக்கு, நீங்க ஏதோ டிமிக்கி விடுறீங்க, அதான் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் சில ஊழியர்கள் அந்நிய பாஷை ஏதோ அவங்க தான் பொக்கட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி முன்னுக்கு அவங்கள கூப்பிட்டு தலையில வச்சு ஸ்பீக், பேசு 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 பேசு, ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பலவந்தம் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்நிய பாஷை என்ற பேர்ல ஏதோ ஒரு சாமான வாய்க்குள்ள நுழைத்து விடுகிறார்கள். சரிதானே? அந்நிய பாஷையின் வரத்தை கொடுக்க வேண்டியது யார் என்பதை நாங்கள் வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் 2005 வருடம் நான் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவரை தவிர வேறொருவரும் கடவுள் இல்லை என்கின்ற அறிவை பெற்றுக்கொண்டேன். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரிடத்திலே இருந்து. அப்ப நான் என்ன செய்தேன்? ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே பல ஜெப கூட்டங்கள் அந்த நாட்களிலே நடைபெறும். அந்த நாட்கள் மாதிரி இல்லை. இப்ப வந்து ஜெப கூட்டங்கள், ஆராதனை கூட்டங்களுக்கு போகிறதுக்கே பயமா இருக்குது. என்ன இதுகளை பேசுவானுங்களோ, என்னத்தை பாடுவானுங்களோன்ற ஒரு குழப்பம் இருக்கு. அந்த நாட்கள்ல அப்படி இல்லை. அந்த நாட்கள்ல எந்த சபையில ஜெப கூட்டங்கள், ஆராதனை கூட்டங்கள் நடந்தாலும் நான் போய் இருந்துருவேன். இப்ப நான் அப்படி போறதில்லை. இப்ப பயம்.
ஏனென்றா இப்ப நல்லா இருந்தவனெல்லாம் போய் ஏதோ ஒரு கொரியா பைபிள் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறான். ஏண்டா எடுக்கிறீங்க என்று கேட்டா, காசு தாராங்க மாஸ்டர், நீங்களும் பாங்களும் ஒருக்கா முங்கி எழும்புவோ. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற வேண்டும். அவன் ஒருக்கா தான் ஞானஸ்தானம் பெறணும். எனக்கு ஞானஸ்தானம் தந்தவர்கள் பெரிய உலக புகழ் பெற்ற ஊழியக்காரர்கள் இல்லை. இன்றைக்கு உண்மையா ஆண்டவருடைய மகா கிருபை, நான் உண்மையாகவே பெரிய பெரிய ஊழியக்காரர்களோடு இருந்து வந்திருக்கிறேன். அவர்கள் யாரும் எனக்கு ஞானஸ்தானம் தரல. எனக்கு ஞானஸ்தானம் தந்தவர், நீங்க இன்றைக்கு பார்க்கணும்டா, இந்த ஏஓஜி சேர்ச் இருக்கு இல்லையா, மட்டக்களப்பு, அந்த ரோட்டால போனீங்கன்னா அவர் அந்த சேர்ச்சுக்கு முன்னால இருக்கிற விழுற கத்தா இலைகளை கூட்டி கொண்டிருப்பார். அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் தந்தார். நான் திருப்பி போய் ஞானஸ்தானம் எல்லாம் எடுக்கல. சிலாக்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்டா, நாங்க இங்க எடுத்துட்டோம், யோர்தான் நதியில போய் எடுக்கணும். இயேசு எடுத்தார் தானே, அதுல இயேசு யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்ததால யோர்தான் நதி என்ன பெருசாயிட்டா? இல்ல, அவங்களுக்கு யோர்தான் நதி இருக்குது, நமக்கு கல்லடி கடற்கரை இருக்குது, இல்லைன்னா இந்த மட்டக்களப்பு வாவி இருக்குது, இதுல முங்கியலும் ஞானஸ்தானம். அப்ப இப்படி பல விதமான இதை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்லுவாங்க. பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவல்ண்டா ஆவிக்குரிய இது, அவங்களாம் நடக்கக்குள்ள அவங்களோட கால் நிலத்துல படாது, 4 இன்ச்சு மேலதான் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கு. அப்ப நான் இந்த ஜெப கூட்டங்களுக்கு போகும் பொழுது, நான் இந்து சமயத்துல இருந்து கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு தெரிந்ததெல்லாம் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புகழ், இதுகள்லாம் எனக்கு தெரியும். இங்க ஜெப கூட்டத்துக்கு போனோம்னா இவர்கள் ஏதோ ஒரு பாஷையில பேசுறாங்க. எனக்கு என்னண்டே அது விளங்கல்ல. எனக்கு அந்த அந்த பாஷையில ஒரு விருப்பமும் வரல. ஆனா என்னுடைய சின்னம்மாவினிடத்திலே, சித்தியினிடத்துல கேட்டேன், இது என்னது இவங்க பேசுறது? அப்ப அவ சொன்னா, இதுதான் அந்நிய பாஷை. சரிதானே, இது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வரம். அப்ப நான் கேட்டேன், நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீங்க என்று. அப்ப அவ சொன்னா, ஒரு அங்க அந்த நாட்கள்ல பார் ரோட்ல ஒரு வீட்டுல ஜெபம் நடக்கும். ஒரு மேல் வீட்டு, ஒரு அப்ஸ்டியார் வீடு, அதுல ஜெபம் நடக்கும். அந்த நேரத்துல நானும் ஆராதிச்சு பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது இந்த வரம் எனக்கு திடீரென்று எனக்கு மேல ஒரு அக்கினி இறங்கினது போல நான் உணர்ந்தேன். இந்த வரம் வாய்களுக்குள்ளால இந்த வரம் வந்தது. அதுக்கு பிறகு நான் பார்த்தேன், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்றது உணர்ந்து கொண்டு நான் உபவாசம் பண்ணி ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பி, ஆண்டவரே எனக்கு அந்நிய பாஷை தாரும், அந்நிய பாஷை தாரும், அந்நிய பாஷையின் வரம் தாரும் ஆண்டவரே. அதிகமாய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், அதிகமாய் உம்மோடு உறவு கொள்ள நான் விரும்புகிறேன், ரோட்டால நடக்கும் பொழுதும் உம்மோடு பேச விரும்புகிறேன் ஆண்டவரே. மார்க்கெட்ல மரக்கறி வேண்டும் பொழுதும் நான் பேச விரும்புகிறேன் என்று நான் ஆண்டவரிடத்திலே பல தடவைகள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவர், நான் எதிர்பார்த்தது, என்னுடைய மூளை என்னத்தை எதிர்பார்த்தது தெரியுமா? எங்கேயாவது ஒரு பெரிய ஜெப கூட்டத்துல பெரிய ஊழியக்காரன் பெற்றுக்கொள்வாயாக, நான் டப்புன்னு விழுந்து பெற்றுக்கொள்வனாக்க வேண்டி நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் இந்த வரத்தை எங்க வச்சு தெரியுமா கொடுத்தார்? சாதாரணமாக எங்களுடைய வீட்டிலே நாங்கள் அதாவது குடும்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு நாள் ராத்திரி இந்த வரத்தை ஆவியானவர் எனக்கு என் மீது பொழிந்து அருளினார். அவர் பொழிந்து அருளின அந்த ராத்திரி எனக்கு விடிய நித்திரையே இல்லை. நான் படுத்தாலும் என்ற நெஞ்சுக்குள்ளே ஏதோ இந்த சுடுதண்ணிய ஊத்தி விட்ட மாதிரி கிருக்கிரு என்று இருக்கும். விடிய நான் படுத்து கிடந்தாலும் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு, விடிய எழும்பி நான் நல்லாவே இல்லை, பேசிக்கொண்டே இருந்தேன். எனக்குள்ள அந்நிய பாஷை இன்னும் அப்படியே ஊற்றெடுத்து கொண்டே இருந்தது. சரியா, இப்படித்தான் நான் அந்நிய பாஷையின் வரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஓகே, இப்ப உபாகம புத்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிப்போம். உபாகம புத்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 19:15 பாருங்க. இதுல இந்த நியாய பிரமாணம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது
எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். என்ன பாருங்க, இப்ப நீங்க ஒரு வழக்க ஒருவருக்கு விரோதமாக நீங்கள் கொண்டு போனால் நீதிமன்றத்துக்கு அதுக்குரிய சாட்சிகள் இருக்க வேண்டும். சாட்சிகள் இல்லாத பட்சத்திலே அந்த வழக்கு என்ன செய்யப்படும்? தள்ளுபடியாகும். கோர்ட்டுல கேஸ் நிக்காது. என்ன செய்யாது? நிக்காது. அப்ப நாங்க ஒரு வழக்கை கொண்டு போனா அதுக்குரிய சாட்சிகளையும் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்தி கொண்டு போக வேண்டும். சரிதானே? வேதாகமமும் இந்த நீதிமன்றம், நீதிபதிகள், சட்டக்கல்லூரிகள், சட்ட வல்லுநர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பதாக எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதை வலியுறுத்துகிறது. என்ன? 2, 3 சாட்சிகள் இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை உண்மை என்று நாம் அதை நிரூபிப்பதற்கு. இதை நான் ஏன் காண்பிக்கிறேன் என்றா, இந்த அந்நிய பாஷை உண்மையா என்பதுதான் இன்றைய நாள் பிரசங்கம். அப்ப அதுக்கு வேதாகமத்தில் இருந்தல்லவோ நான் சாட்சி காண்பிக்கணும். நீங்க பேசுறதாலையும் நான் பேசுறதாலையும் எல்லாரும் நம்பிடுவாங்களா அந்நிய பாஷை உண்மை? வேதவசனம் கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லுகிறதா? அது உண்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஓகே, இப்ப வாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை பேசுகிறார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவினுடைய புத்தகம் 28வது அதிகாரம். நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுவேன் இன்றைக்கு, ஏனண்டா விஷயம் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக. சரிதானே? ஓகே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்துல அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். பரியாச உதடுகள். நாம் அந்நிய பாஷை பேசும் பொழுது நம்மை பரியாசம் பண்ணுறாங்களா? பரியாசம் பண்ணுவாங்க. அதை நீங்க உங்களோட தோளுக்குள்ள பூத்தி கொள்ளாதீங்க, உங்களோட காதுக்குள்ள வாங்கி கொள்ளாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், பரியாச உதடுகளினாலும். நாம் அந்நிய பாஷையிலே பேசும் பொழுது மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்கும்? ஏதோ இவன் என்னடா இங்க பாருன்ற மாதிரி அவன் நக்கல் பண்ற அளவுக்கு நமக்கு இருக்கும். ஆனால் அந்நிய பாஷையை பேசுகிற நமக்கு தான் தெரியும். என்ன பிரதர்? நமக்கு தெரியும் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு. இப்ப நீங்க சும்மா கேட்கிற, சரிதானே? வீட்டுல தண்ணிய குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க. சும்மா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். கொக்கோ கோலா போத்தல்ல 1.5 லிட்டர் கொக்கோ கோலாவோ 2 லிட்டர் கொக்கோ கோலா போத்தல்ல தண்ணிய நிரப்புறீங்கன்னு வைப்பமே, நிரப்பி அதை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து இங்க இருக்கிறீங்க. எங்க குடிச்சீங்க? வீட்டுல குடிச்சீங்க. இப்ப எனக்கு தெரியுமா நீங்க தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க? தெரியுமா? தெரியாது. அதே 750 மில்லி லிட்டர் சாராய போத்தல் எடுத்து அப்படியே ஃபுல்லா அடிச்சிட்டு வந்து இருக்கிறீங்க. எனக்கு தெரியுமா நீங்க குடிச்சிருக்கிறீங்க? தெரியும். எப்படி? உங்களோட கண்ணு இப்படி போகும், மணக்கும், கதைக்கு அந்த மாதிரி குரல் மாறும். தெரியும். தண்ணி, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வந்தா தெரியாது, இதை குடிச்சிட்டு வந்தா தெரியும். அதே மாதிரி அந்நிய பாஷையில பேசுறவனுக்கு தான் தெரியும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு அது என்னடா இவன் என்னவோ கதைக்கிறான் என்ற மாதிரி இருக்கும். இப்ப பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும், சரிதானே? இந்த அந்நிய பாஷை என்ற இடத்துல பாவிக்கப்பட்டிருக்கிற இது பழைய ஏற்பாட்டு வேதாகமம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. சரிதானே? இதில் பாவிக்கப்பட்டிருக்கின்ற சொல், சரியா, லஷோன் என்கின்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்குது. LASHON, லஷோன். சரிதானே? அப்ப பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட அவர் என்ன செய்வாராம்? பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேசுவேன் என்று இருக்குதா? பேசுகின்றேன் என்று இருக்குதா? பேசுவார் என்று இருக்கிறதா? எந்த காலத்தில் இருக்குது? எதிர் காலம். ஏசாயா தீர்க்கதரிசி
என்னுடைய காலத்தில் அந்நிய பாஷையின் வரம் கொடுக்கப்படவில்லை. பேசுவார் என்று எதிர்காலத்திலே ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியாகிய ஏசாயா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுவார்? சரிதானே, பேசுவார். கிட்டத்தட்ட இந்த அந்நிய பாஷை என்கின்ற இந்த காரியம் நாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அது வெளிப்பட்டது பெந்தைகொஸ்தே நாள் என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் என்று நானும் நீங்களும் நினைக்கிறோம். ஆனால் பெந்தைகொஸ்தே நாள் என்று அந்த சம்பவம் மேல்வீட்டறையிலே நடப்பதற்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 750-700 வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் தன்னுடைய தேவ மனுஷன் மூலமாக தீர்க்க தரிசனமாக அந்த நடக்க போகிற சம்பவத்தை எழுதி குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அப்ப அந்நிய பாஷை என்பது உண்மை என்பதற்கு, அப்படி ஒரு காரியம் இருக்குன்றதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு சாட்சி. இன்னொரு சாட்சி காண்பிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரத்துல சரியா 21வது வசனத்தை கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது சொல்லுகிறார், மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று பவுல் ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். அந்த வசனம் எங்க இருந்தது? இப்ப நான் காண்பித்தேன். ஏசாயா 28வது அதிகாரம் 11-12 இருக்குது. மறுபாஷைக்காரனாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவா. அது 12வது வசனம் நான் வாசிக்கல. 12வது வசனத்தை நீங்க பிறகு வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லப்படுது, சொன்னா கேட்கிறாங்களா, இது அவங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். அப்ப 2 சாட்சி இருக்குதா? அப்ப அந்நிய பாஷை உண்மையா பிரதர்? ஏற்றுக்கொள்றீங்களா அந்நிய பாஷை உண்மைன்றத? அந்நிய பாஷை உண்மை என்பதற்கு 2 சாட்சிகளை நான் காண்பித்திருக்கேன். நில்லுங்க, என்ன இவ்வளவு தானா? இதைத்தானா நீங்க ஆதாரமா வச்சு அந்நிய பாஷை உண்மைன்னு சொல்ல வெளிக்கிட்ட நீங்க பாஸ்டர் நீங்க கேட்பீங்க? நில்லுங்க, இப்பதான் நாங்க மடுவை எவ்வளத்துல வெட்டுறேன்னு சொல்லி மார்க் பண்ணி கீறி இருக்கோம். இனித்தான் எங்க போறோம்? மடுவையே வெட்ட போகிறோம். சரிதானே? வாங்க போவோம். இப்ப இது ஆரம்பிச்ச இடத்துக்கே நம்ம போவோமே. சில விஷயங்களை அவிடத்துல இருந்து பார்க்கிறது தான் நமக்கு பிரயோஜனம். சரி, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலர்களோடு சீஷர்களோடு இயேசுவானவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். அதை கவனிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஞானஸ்தானம் என்றதை குறித்து பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறது. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெளிப்பு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல. சரிதானே? கத்தோலிக்க திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெதடிஸ்த திருச்சபைகளிலே குழந்தை ஞானஸ்தானம் இருக்கிறது. குழந்தை ஞானஸ்தானம் கர்த்தர் வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கவில்லை. குழந்தை ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தினது ஒரு ராஜா. சரியா? அது வேத வார்த்தை அல்ல. வேதத்திலே ஞானஸ்தானம் நாம் எப்பொழுது பெற வேண்டும்? அதாவது முழுக்கு ஞானஸ்தானம், மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தையிலே சொல்லப்படுது. இங்க இயேசு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். ஓகே, இப்ப ஞானஸ்தானத்தை குறித்து நான் சொல்றேன். ஞானஸ்தானம் என்பது
ஆங்கில வேதாகமத்தை வாசிப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், இம்மெர்ஸ் அல்லது சப்மர்ஜ் என்கின்ற சொற்கள் ஆங்கில வேதாகமத்திலே பாதிக்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் ஒருவரை மூழ்க பண்ணுதல் என்பது அர்த்தம். புதிய ஏற்பாட்டு வேதாகமம் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது, சரிதானே? இந்த ஞானஸ்தானம் என்கின்ற இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மூல மொழியாகிய கிரேக்க சொல் என்னென்று சொன்னால் பேப்டைசோ என்கின்ற சொல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? பேப்டைசோ என்பது தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல. பேப்டைசோ என்பது நீங்க வீடுகளில் தலை முழுகுவீங்க, அத மாதிரி தண்ணியில மூழ்க பண்ணுதல், முழுகுற, அதுதான் ஞானஸ்தானம். அப்ப இங்க இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசுவானவர் சொன்னபடியினால்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? எருசலேமிலே மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். என்ன செய்திருந்தார்கள்? காத்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் அவர்கள் கூடி வந்திருந்தார்கள். சரிதானே? அப்ப இப்ப உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க மூழ்கிட்டீங்கன்னு சொன்னா தெரியுமா தெரியாதா? ஆத்துல விழுந்துட்டீங்கன்னு வைப்பமே, விழுந்து நீச்சல் தெரியும், நீந்தி கரை ஏறிட்டீங்க. இப்ப நான் கரையில நின்று பாக்குறேன். அப்ப நீங்க தண்ணிக்குள்ள ஃபுல்லா விழுந்துட்டீங்கன்றது வெளியில இருக்கிற பாக்குற, சுற்றி இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பதில் சொல்லுங்க. தெரியுமா? தெரியும் தானே? தெரியும். நீங்க வீட்டுல குளிக்கிறத பத்தி சொல்லல, வீட்டுல முழுகிறத பத்தி. நீங்க ஆத்துல விழுந்துட்டீங்கன்னு வைப்பமே, தவறி மீன் பிடிக்க போயோ என்னத்துக்கோ விழுந்துட்டீங்க, விழுந்து எழும்பி வாரீங்க, தலையெல்லாம். சில வருஷத்துக்கு முதல்ல என்னுடைய மனைவியினுடைய தங்கையாரும் அந்த இருக்கிற கிரவுண்டு கிட்ட அவங்களாவே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். மழை காலத்துல அந்த போற அந்த ரோடுல, இப்ப அந்த ரோடு போட்டுட்டாங்க, அதுல பெரிய வள்ளம் இருந்தது, அதுல நிறைய சேத்து தண்ணி இருந்தது. இவர்கள் கொஞ்சம் வாய் கூட தானே ரெண்டு பேருக்கும், விட்டா பெரிய மலையை பிளந்து மண்ணாருக்கு ஏத்துற ஆக்கள் இவங்க. அதுக்குள்ள விழுந்து மோட்டார் பைக்குக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அவ்வளவு பரிசுத்தம், கத்தர்ல அவ்வளவு விருப்பம், மோட்டார் பைக்குக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தாங்களும் ஞானஸ்தானம் எடுத்து வந்தார்கள். அப்ப வெளியில நின்று அதுல இருந்து யாரும் பார்த்தாங்களோ எனக்கு தெரியல, பார்த்தவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன இவங்க விழுந்தெலும்பி வாராக்களோ? ஞானஸ்தானம் எடுத்தால் தெரியுமா இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்தை பெற்ற பொழுது கீழிருந்து பார்க்கிறவர்கள் அதை பார்த்தார்கள். எல்லாரும் பார்த்தாங்க பிரதர், அவங்க பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தை பெறும்பொழுது. அவங்க பார்க்கிறவங்க அதை நக்கலா எடுக்கட்டும், நையாண்டியா எடுக்கட்டும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரிதானே? நமக்கு ஆவியானவர் நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். சரி, இப்ப வாங்க 2வது அதிகாரம் அப்போஸ்தலர். இப்ப இந்த சம்பவத்தை வச்சுதான் நிறைய பேரு குழப்பிக்கிறது. சரிதானே? உங்களை நான் காண்பிக்கிறேன். ஓகே, 1வது வசனத்தை கவனிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் என்றால் 50வது நாள். சரிதானே? பென்டா என்று சொன்னால் 5, கொஸ்தே, பெந்தெகோஸ்தே என்று சொல்லுவது என்ன அர்த்தம் என்று சொன்னால் 5 பெருக்கம், 10 மடங்கு 50வது நாள் வந்திருந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். வளமையாக இதுல வந்திருந்தவர்கள் யூதர்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே அவர்கள் கொண்டாடுகின்ற யூத பண்டிகை ஒன்று இருக்கிறது. அது லேவியர் 23வது அதிகாரத்துல வாசிக்கலாம். அதை சொல்லுவார்கள் ஷபியோத் என்று சொல்லுவார்கள் எபிரேய மொழியிலே. தமிழிலே அறுவடையின் பண்டிகை என்று அர்த்தம். சரியோ? இந்த அறுவடையின் பண்டிகை நாளிலே அவர்கள் ஒரு இடத்திலே வருவார்கள். அவர்கள் வந்திருந்து என்ன செய்வார்கள் என்று இங்கு எழுதப்படவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 2 முக்கியமான புத்தகங்களை வாசிப்பார்கள். ஒன்று நியாயப்பிரமாண புத்தகத்தை, தோரா என்று சொல்லப்படுகிற நியாயப்பிரமாண புத்தகத்தை வாசிப்பார்கள். ஏன் அதை வாசிப்பார்கள் என்றால், நான் உங்களுக்கு ஒரு நாள் பெந்தெகோஸ்தே ஞாயிறு என்று காண்பித்து கொடுத்தேன். அந்த பெந்தெகோஸ்தே நாளின் அன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே தான்
தோரா, அதாவது நியாயப்பிரமாணம் முதலாக சீனாய் மலையிலே வைத்து மோசையின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை காண்பித்தேன். அன்றைக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது. இயேசு என்ன சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே? பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்களை சிரிக்க பண்ணுவார் என்று, அல்லது கீழே விழுத்தாட்டுவார், இதை பற்றி பேசினாரா? இல்லை. அவர் வருவார், உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்துவார். அவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு பேசுவார். என்னத்திலிருந்து பேசுவார் பிரதர்? அவருடைய வார்த்தையிலிருந்து தான் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் இதுக்கு விரோதமாக அவர் செயல்பட மாட்டார் என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவனாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் என்று கண்டதையும் கடியையும் குப்பையும் சொன்னா நம்பாதீங்க. வேத வசனத்துல இருக்குதா? அதான் அவர் இயேசு சொன்னார், ஏற்கனவே சொன்னார் தானே, என்னுடையதிலிருந்து எடுத்து. அவர் யாரு? வார்த்தையானவர். என்னுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு வெளிப்படும் சகல சத்தியங்கள். சத்தியம் யார்? இயேசு. இயேசுதான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவர் வார்த்தையானவர். சத்தியம் அங்க இருக்குது, வெளியில தேடாதீங்க. இந்த இருக்குது சத்தியம்ன்றது மோகன்சிலாசர் டிவி இல்லை, அதை பார்க்காதீங்க, அதை நித்தாட்டுங்க, அது பச்சை குப்பை. இதை பாருங்க, இங்க இதை எடுத்து வாசிங்க. அந்த நேரங்கள்ல இங்க இருக்குது சத்தியம், சரிதானே? அப்ப அவங்க தோராவை வாசிப்பார்கள். அடுத்த புத்தகம் எதை வாசிப்பார்கள் என்றால் ரூத் புத்தகத்தை அவர்கள் வாசிப்பார்கள். ஏனென்று சொன்னால் ரூத் அந்த கோதுமை மணிகளை புரக்கி கொண்டு போறாள் அல்லவா, அது பெந்தெகோஸ்தே காலப்பகுதியிலே நடந்த ஒரு சம்பவம். அதனாலே அதை வாசிப்பார்கள். அந்த ரூத் புத்தகத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தினுடைய மகிமை மகத்துவம் அவர்களுக்கு தெரியும். ஏன் அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படலை, ஆனா ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ரூத் புத்தகத்தை வாசிக்கணும். போவாஸ் யாரு? எந்த இனம்? ஒரு யூதன். ரூத் யாரு? ஒரு மோவாபிய பெண். மோவாபிய பெண். ஆண்டவர் தன்னுடைய சபையை எப்படி பார்க்கிறார்? பொம்பளையா பார்க்கிறாரா, ஆம்பளையா பார்க்கிறாரா? ஆம்பளை, நான் எல்லாம் ஆம்பளையா இருந்தாலும் எப்படி பார்க்கிறார்? ஒரு பெண்ணாகத்தான் பார்க்கிறார். என்ன கொடுக்கிறார்? சபை என்னும் மணவாட்டி. அப்ப மணவாளன் யாரை பார்க்கிறார்? மணவாட்டிய. சபை, சபைக்குள்ள யார் இருக்கிறார்? எல்லாரும் இருக்கிறான். யூதன் இருக்கிறான், கிரேக்கன் இருக்கிறான், தமிழன் இருக்கிறான், சிங்களவன் இருக்கிறான், கீழ் சாதி இருக்கிறான், மேல் சாதி இருக்கிறான், அம்பட்டன் இருக்கிறான், முதலியார் இருக்கிறான், வேற என்ன இருக்கு சாதி? கேவலமான சாதி எல்லாம் சாதி பார்க்கிற சபை இருக்குது இந்தியால. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும் பேஸ்புக்ல பாக்குறோம் இல்லையா? முதலியார் குலத்தில் பிறந்தமான மகனுக்கு ஒரு பெண் தேவை, முதலியார் குலத்துல ஒரு பொம்பளை தேவன். இவன் எல்லாம் ரசிக்கப்பட்டவனா? வேதம் இங்க பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். யாரு? சீஷர்கள். யாரெல்லாம் வந்திருந்தாங்க தெரியுமா? பண்டிரச்சி சாப்பிடுற கிரேக்கன் வந்திருந்தான் இந்த இடத்துல, பண்டிரச்சி சாப்பிடாத யூதனும் இந்த இடத்துல வந்திருந்தான். சீஷர்கள் அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். கலிலேயர் வந்திருந்தார்கள், யூதயா தேசத்தவர்கள் வந்திருந்தார்கள், படித்தவர்கள் வந்திருந்தார்கள், படித்தவர்கள் வந்திருந்தார்கள், படிக்காதவர்கள் வந்திருந்தார்கள், மீன் பிடிக்கிற பேதுரு, யாக்கோபு, யோவான் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் டாக்ஸ் கலெக்டர் மத்தேயு வந்திருந்தார். அவர் ரோம அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர், அவர் வந்திருந்தார். அங்க சாதி மத பேதம் நிற வித்தியாசம் எதுவும் இல்லை. அவர்கள் அதான் அங்க எழுதப்பட்டிருக்குது, ஆவியானவர் எழுத அவர்கள் எல்லாரும் இடத்தில் வந்திருந்தார்கள். சரியா? வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. சரியா? அதுல பாருங்க, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல என்று இருக்குது. போல என்ற சொல் வந்தால் அது ஒரு உவமை. அப்படி ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டது. வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. இந்த வீடு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடு அன்றைக்கும் எருசலேமிலே இருக்கிற வீடு. இந்த வீடு மேல் வீடு என்று சொல்லுவார்கள். அது மேல் வீடு என்று சொல்லப்பட்டால் அதுக்கு ஒரு கீழ் வீடு இருக்கத்தான் வேண்டும். அந்த கீழ் வீட்டில் என்ன இருந்தது என்றால்
தாவீது ராஜாவினுடைய கல்லறை இருந்தது. சரியா? ஓகே. இந்த வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. 3வது வசனம், அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும், இந்த வசனத்தை தான் கவனிக்கணும், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். நல்லா கவனிங்க. இப்ப இதை வச்சுக்கொண்டு நான் அந்த வேதாகமத்தையும் சொல்றேன். அந்த குரூப் இருக்குது. இதால போய் இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல சிபிஎம் சேர்ச்சி இருக்கு தானே, அதுக்கு முன்னால் ஒரு ஜெப கூட்டம் நடக்குது தெரியுமா? அவனே அவங்க வந்து மீட்டு திருப்புதல் என்று சொல்லி ஒரு பைபிள் வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க என்னண்டா, ஏன் பரிசுத்தாவியானவர் இந்த வரத்தை கொடுத்தார் என்றால், இந்த கீழே பார்த்தீங்க என்று சொன்னா 9வது வசனத்தை பாருங்க. பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மொசொப்பொத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பெம்பிலியா எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளினாலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்ப இந்த மீட்டு திருப்புதல் இந்த குரூப் என்ன தெரியுமா சொல்லுது அந்நிய பாஷையை ஏன் ஆவியானவர் கொடுத்தாரண்டா, இந்த ஜனங்கள் வந்திருந்தாங்க தானே கீழே, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு இவங்களோட வாயை ஆண்டவர் அந்தந்த நாட்டவர்களுடைய பாஷையினாலே சொல்லுங்க நிரப்பினார். அதனாலதான் அந்நிய பாஷை கொடுத்தாரு இந்த குரூப் சொல்லுது. ஓகே, அது அப்படியா இருந்தா படியா கவனிங்க. இந்த நாட்கள்ல நான் உங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறேன். சரியா? மல்கியா புத்தகத்துக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துல ஆண்டவர் எந்த தீர்க்கதரிசியையும் எந்த அப்போஸ்தலனையும் எந்த பெரிய ஆட்களையும் எழுப்பல்ல. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களிலே செயல்பட்டார். அந்த நாட்களிலே அந்த 400 வருஷத்திலே ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினார் ஒரு ரட்சிக்கப்படாத பயங்கரமான ஒரு கொடிய ராஜாவை. அவனுடைய பெயர் அலெக்சாண்டர் தி கிரேட். மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிற மன்னனை பயன்படுத்தினார். உலகத்துல பல சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கிறது. பாபிலோனிய சாம்ராஜ்யம் இருந்தது, அசிரியர்களுடைய சாம்ராஜ்யம் இருந்தது, எகிப்தியருடைய சாம்ராஜ்யம் இருந்தது. சரிதானே? இவர்கள் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த மன்னன், இவன் ஒரு கிரேக்க மன்னன், இந்த கிரேக்க மன்னன் செய்தான். அவன் செய்த காரியம் என்ன? தன்னுடைய தாய்மொழியாகிய சொந்த மொழியாகிய கிரேக்க மொழியை என்ன செய்தான் தெரியுமா? சர்வதேச மொழியாக பிரகடனப்படுத்தினான். இப்ப எது சர்வதேச மொழி? சொல்லுங்க, சத்தமா பேசலாம். ஆங்கிலம், இங்கிலீஷ். ஆங்கிலம் தான் இப்பொழுது சர்வதேச மொழி. அது பிரித்தானியர்கள் இந்த உலகத்தை பிடித்து ஆட்சி செய்யும் பொழுது தங்களுடைய ஆங்கில மொழியை அவர்கள் என்ன செய்தார்கள்? சர்வதேச மொழியாக பிரகடனப்படுத்தினார்கள். ஆனால் அலெக்சாண்டர் காலத்துல அவன் கிரேக்க மொழியை பிரகடனப்படுத்தினான் தாய்மொழியாக. அது எப்படி பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க அலெக்சாண்டரை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று? மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல சீஷர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? உலகத்தின் சகல முடிவு பரியந்தமும் நான் உங்களோட கூட இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியருக்கும் என்ன செய்யலாம்? சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேதருக்கு அவன் ஊர் நாட்டு மொழி தான் தெரியும். அவன் போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? வேற ஆட்களுக்கு சொல்ல முடியாது, பாஷை தெரியாது. அப்ப இவனுக்கு பாஷை தெரிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் ஆண்டவர் 400 வருஷம் அந்த காலப்பகுதியில கிரேக்க மொழியை சர்வதேச மொழியாக மாற்றினார்.
இயேசு பாவித்த வேதாகமம் கிரேக்க மொழி வேதாகமம் என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். பழைய ஏற்பாட்டு வேதாகமம் அவன் என்ன செய்தான் தெரியுமா? எல்லா புத்தகங்களையும் கிரேக்க மொழியில மாத்தினான் என்று போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பேசினேன் இல்லையா? அப்ப இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகார சம்பவம் நடக்கும் பொழுது எது சர்வதேச மொழி? கிரேக்க மொழி இருந்தது. கிரேக்க மொழி இருக்கத்தக்கதாக ஆவியானவர் தான் அங்க சர்வதேச மொழியாக கிரேக்க மொழியை ஏற்படுத்தணும் என்ற ஒரு திட்டத்தை அலெக்சாண்டர் மன்னன் மூலமாக செய்தார். இப்ப இங்கேயும் இன்னொரு மொழியை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா இல்ல கிரேக்க மொழி. அலெக்சாண்டர் மன்னன் வெறும் 18 வருஷம் தான் அந்த பூமியை நாடுகள் எல்லாம் ஆட்சி செய்தான், சரியா? ஆனா கிரேக்க மொழியின் தாக்கம் எத்தனை வருஷம் தெரியுமா இருக்குது? 2026 இந்த வருஷம், இன்றைக்கு கிட்டத்தட்ட 2600 வருடமாக கிரேக்க மொழியினுடைய தாக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. நான் உங்களுக்கு போன முறை சொன்னேன் இல்லையா? மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாருங்கம்மா, அதுல போட்டு இருக்கிறது எல்லாம் கிரேக்க மொழி. இங்கிலீஷ் நகிஹே. எனக்கு இப்ப அந்நிய பாஷை கொடுக்கிறது தெரியா? கத்தர் ஹிந்தி வருது, இங்கிலீஷ் இல்லை. அங்க என்ன இருக்குது? கிரேக்க மொழி இருக்குது. இந்த விஞ்ஞான பாடத்துல சொல்லுவாங்க இல்லையா, விஞ்ஞான பேர் இந்த மரத்துக்கு யூக்கலிப்டஸ் என்று விஞ்ஞான பேரு, விஞ்ஞான பேர் என்று அங்க சொல்லப்பட்டது கிரேக்க இது, சரியா? அப்ப செப்டுவேஜன் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க மொழிபெயர்ப்பு வேதாகமத்தை அவன் செய்தான். அதுக்கு பிறகு கிரேக்க ராஜ்யத்துக்கு பிறகு ரோமர்கள் வருகிறார்கள். ரோமர்கள் அவர்களும் பைபிளை என்ன செய்யறாங்க? தங்களுடைய தாய்மொழி லத்தீன் மொழியில அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். வல்கேட் என்று சொல்லுவார்கள் அந்த மொழிபெயர்ப்புக்கு. அதை செய்தவர் யாருன்னா ஜெரோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஜா. ஆனால் இவர்கள் லத்தீன் மொழியில செஞ்சாலும் கிரேக்க மொழியின் ஆதிக்கத்தை இவர்களால மேற்கொள்ள முடியவில்லை. இந்த காலத்துல ரோமர்கள் தான் ஆட்சி செய்தாங்க. ஆனா ரோமர்கள் ஆட்சி செய்தாலும் லத்தீன் மொழி சர்வதேச மொழியா இருக்கவில்லை, கிரேக்க மொழி தான் சர்வதேசம். அப்ப பேதுரு பிரசங்கம் பண்றதுக்கு ஆவியானவர் இன்னொரு மொழியை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? தேவையில்லதானே? ஏற்கனவே ஒரு மொழி இருக்குதானே, சர்வதேச மொழி. இப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியும் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப ஆண்டவர் என்ன கொண்டு போய் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண வைக்க, அப்ப நான் பேசுறேன். இப்ப ஆண்டவர் என்ன திருப்பி நிரப்பி இங்கிலீஷ் 26 எழுத்தையும் எனக்குள்ள போட்டு நிரப்பி என்ன கொண்டு போகணுமா? கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த மாற்று திருப்புறவர்கள் இருக்கிறாங்க தானே, இவங்க சொல்லுகிறது தவறா சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, தவறு சரியா? தவறு. ஏனென்றா அங்க ஒரு மொழி இருக்கத்தக்கதாக, சர்வதேச மொழி இருக்கத்தக்கதாக இன்னொரு மொழியை ஆவியானவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேச மொழியாக கிரேக்க மொழியை பிரகடனப்படுத்த வைத்ததே கர்த்தர் தான், சரியா? ஓகே. இந்த மீட்டு திருப்புற இந்த குரு இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, அந்நிய பாஷை. அப்ப அந்த நாட்கள்ல தேவைப்பட்டது இந்த நற்செய்தியை பிரசங்கம் பண்ண, இப்ப அது இல்லை, அது இப்ப தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே, இப்ப நம்ம வருவோம். இப்ப 4வது வசனம் பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளினாலே பேச தொடங்கினார்கள். இந்த பாஷை இருக்குதானே, சரிதானே? பாஷை என்கின்ற இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புதிய ஏற்பாட்டு வேதாகமம் முதலிலே எழுதப்பட்ட மூலமொழி கிரேக்க மொழி, சரிதானே? ஏன் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் உலகமெங்கும் போக வேண்டும் என்பதை கர்த்தர் தீர்மானித்தபடினால் அதை எழுத பண்ணினார், சரியா? அப்ப இந்த பாஷை என்ற இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் குளோசா. என்னது? குளோசா அல்லது குளோசலேலியா. அப்படி என்றால் தமிழிலே என்ன அர்த்தம் என்றால் நாவின் பாஷை. என்ன பாஷை? நாவின் பாஷை. இந்த குளோசா அல்லது இந்த பாஷை, அப்ப இது கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது. இதை ஒரு எபிரேய மனிதன் என்ன செய்தார்? அந்த புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை எபிரேய மொழியிலே மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்க்கும் பொழுது அந்நிய பாஷை என்கின்ற அந்த சொல்லுக்கு என்ன எபிரேய சொல் பாவித்தார் என்றால், இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்டா, சரிதானே, மூல மொழிபெயர்ப்பு. இங்க நீங்க இதெல்லாம் வாசிச்சீங்கன்னா எல்லாம் பாஷை 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 என்றுதான் இருக்கும். அப்ப ஒருத்தம் வந்து குழப்பனா நாங்க என்ன செய்வோம்? ஊண்டாப்பா பாஷை தானே இருக்குது,
என்று நாங்க நம்பிடுவோம். ஆனால் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை எழுத பயன்படுத்தின மூல மொழிபெயர்ப்பு வேதாகமத்தை நாம் ஆராய வேண்டும். அது உங்களுக்கு ஆராய ஏழாண்டு தான் ஆண்டவர் என்ன ஆராய்ந்து பார்க்க உங்களுக்கு என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். சரியா? அப்ப எபிரேய சொல் என்ன தெரியுமா? இந்த அந்நிய பாஷைக்கு லஷோன் ஈஷ். என்னது? லஷோன் ஈஷ். அப்படி என்று சொன்னால் அக்கினியின் பாஷை. குலோசலேலியாவுக்கு லஷோன் ஈஷ், அதாவது அக்கினியின் பாஷை என்று ஒரு யூதன், ஒரு எபிரேயர் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். ஓகே, இப்ப இந்த சம்பவத்துக்குள்ள போவோம். அவர்கள் இந்த குலோசலேலியா இந்த ஒவ்வொரு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். 4வது வசனம், 5வது வசனம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணி. கொஞ்சிருங்க, இதை கவனிக்கணும். நீங்க யார் வந்திருந்தாங்களா அங்க? அந்த வசனத்தை வாசிங்க, நீங்க வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்த தமிழனா தேவ பக்தியில யார் வந்தாங்க? சொல்லுங்கம்மா, வாசிங்க. யூதர்கள். யார் வந்தாங்க? ஓகே, பேதுரு யூதனா இல்லையா? இதுல யூதர் இருக்கு இல்லையா? அப்ப யூதர்களுக்கு எபிரேய மொழி தெரியுமா? ஆவியானவர் இன்னொரு மொழியை கொடுக்கணுமா? சொல்லுங்களேன் பிளீஸ். இன்னொரு மொழியை நிரப்பணுமா? நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை தானே. அவனுக்கு எபிரேய மொழி தெரியும் தானே. வடிவா கவனிங்க. இந்த ஷவியோத் என்று சொல்லப்படுகிற அறுவடையின் பண்டிகை 50வது நாள், பெந்தகோஸ்தே நாள், இந்த காலப்பகுதியில தான் பாஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அதுக்கு பிறகு இந்த அறுவடையின் பண்டிகை இதெல்லாம் வரும். சரிதானே? இந்த நாட்கள்ல அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது யூதர்கள், இந்த யூதர்கள் இது கீழே நான் வாசிச்ச இந்த பட்டியலில் இருக்கிற நாடுகள்ல சிதறப்பட்ட யூதர்கள். இவங்க எப்ப சிதறப்பட்டாங்கன்னு சொன்னா, அசிரியர்களுடைய சாம்ராஜ்யம் வந்தது தானே, பாபிலோன் வருவதற்கு முன்பதாக. சரிதானே? அந்த நாட்கள்ல அசிரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த யூதர்கள் எடுத்துக்கொண்டு போய் வேற வேற நாடுகள்ல கொண்டு போய் சிதற பண்ணினார்கள். சிதறப்பட அப்ப இவங்க இந்த பண்டிகை நாட்கள் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க எருசலேமுக்கு வருவார்கள். எப்ப? எருசலேமுக்கு வருவார்கள். எருசலேமுக்கு அவர்கள் வந்திருக்கும் பொழுதுதான் நம்முடைய அருள்நாதர், நம்முடைய மேசியாவாகிய இயேசு அந்த காலகட்டத்தில் தான் சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதிகளிலே அவர் போனார். எல்லா கண்களும் பார்த்தது. இங்க பாருங்க, இதுல பாருங்க, ஒரு நாடு இருக்குது. இதுல 10வது வசனத்துல 2வது பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டம். சிரேனே ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். எவன் வந்தான்? வேதம் வாசிச்சாக்கள். சிரேனே ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். அவன் தான் கடைசியில இயேசுவால சிலுவையை தூக்க முடியல. சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ன செய்தான்? இயேசுவுக்கு சிலுவையே தூக்க உதவி செய்தான். இவர்கள் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு வாழ்ந்தார்கள். சரியா? இங்க வந்திருந்தவர்கள் யாரு? எல்லாரும் யூதர்கள். அந்நிய ஜனத்தவர்கள் இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது, வரையும் மாட்டாங்க. இன்றைக்கும் இந்த பண்டிகை நடக்கும் பொழுது தாவீதினுடைய கல்லறைக்கு கிட்ட யூதர்கள் வருவது வழக்கம். அவர்கள் வந்து என்ன தெரியுமா செய்வாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு தாவீதை போல ஒரு ராஜாவை கொடும் ஆண்டவரே. ஏண்டா, யூதர்களுடைய முழு வரலாற்றையும் தாவீதை போல ஒரு ராஜா அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அவங்க இன்றைக்கும் அந்த கல்லறை கிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க. அந்த கல்லறை கிட்ட வந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, தாவீதை போல ஒரு ராஜா எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நான் அந்நிய பாஷை உண்மை என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு என்ன 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 இந்த நிலைக்கு கொண்டு வந்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். அண்மையில அவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார், ஒரு ரகசியமான காரியம். என்னண்டா, உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த ஈரான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு தானே, அதனால இந்த மேல் வீட்டு அறையை மூடிட்டாங்கன்னா யாரும் அதுக்குள்ள போக முடியாது. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், அவர் என்னோட நல்ல க்ளோஸா பழகிறவங்களுக்கு தெரியும், அவருக்கு இஸ்ரேலில் 2 திருச்சபை இருக்கு. என்ன இருக்குது? இஸ்ரேல்ல 2 திருச்சபைகள் இருக்குது. இஸ்ரேல்ல 2 திருச்சபை இருக்குன்னு திருப்பி திருப்பி சொல்றேன் தெரியுமா? அவரே சும்மா தான் இருக்காரு. இங்க நேத்து முந்த நாள் சும்மா இஸ்ரேலுக்கு போனவன் எல்லாம் இங்க தோப்பு போடுறதும் அதை போடுறதும் சால்வை போட்டுட்டு கிடந்து மல்லாடுறாங்க. அவர் இப்பயும் இஸ்ரேல்ல நிக்கிறார்.
இப்ப நான் தான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டைல தான் நிக்கிறேன். அப்ப அந்த மேல் வீட்டறையில அவருக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததான். வளமையா அங்க சரியான கிரௌடா இருக்குமா. இவர் இப்ப என்ன செய்கிறார்னா வேதாகமத்தை வாசிச்சு பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அதை பதிவு செய்து அவருடைய சேனல்ல போட்டு கொண்டிருக்கார். அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க ஒருத்தரும் இல்லையா. அவர் எல்லா பக்கம் கேமரா வச்சு பைபிளை வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்தேன் என்று சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்ல, வளமையா இவர் போனா இந்த பொது ஜனங்கள் வாகனத்தை பார்க் பண்ற இடத்துல தான் வாகனத்தை அவர் பார்க் பண்ணுவாராம். ஆனா இந்த முறை போன நேரம் வாங்க சார் என்று சொல்லி அவரை கூட்டி கொண்டு போய் யூத ரபிமார் பெரிய பெரிய வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்க் பண்ற இடத்துல இவருடைய வாகனத்தை பார்க் பண்ணவும் வைத்தார்கள் என்று அவர் கர்த்தருக்கு மகிமையாக இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அப்ப இந்த இடத்துல வந்திருந்தவர்கள் யாரு? யூதர்கள். சரியா, யூதர்கள் வந்திருந்தார்கள். 6வது வசனத்தை பாருங்க. அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே என்றார்கள். இப்ப நல்லா கவனிங்க. ஆவியானவர் தந்தரின வரத்தின்படியே பாஷையிலே பேசினார்கள் என்று சொன்னதானே. அந்த இடத்துல ஆவியானவர் குளோசா என்கின்ற கிரேக்க சொல்லை எழுதினவர். கீழே இப்ப நான் வாசிச்சிருந்தானே தங்கள் தங்கள் பாஷையிலே, இந்த இடத்துலயும் குளோசா என்றல்லவா எழுதியிருக்கணும், அப்படித்தானே எழுதியிருக்கணும். ஆனா இந்த தங்கள் தங்கள் பாஷை என்கின்ற இடத்துல ஆவியானவர் பாவித்த எழுத லூக்காவை வழிநடத்தி எழுத பண்ணின கிரேக்க சொல் என்ன தெரியுமா? டயலக்டோஸ். என்னது? டயலக்டோஸ் அல்லது டியலக்டோஸ் என்கின்ற சொல். டயலக்டோஸ் என்றால் என்ன தெரியுமா? தாய்மொழி. என்னது? மதர் டங். என்னது? தாய்மொழி. அவங்களுக்கு இவங்க குளோசாவிலே பேசினார்கள். குளோசாவை ஆவியானவர் கொடுத்தா அவங்களுக்கு என்ன விளங்கினது? டயலக்டோஸ் விளங்கினது. என்ன விளங்குனது? அவங்க நம்ம பேசுற மாதிரி தான் பேசினாங்க. ஆனா இவங்களுக்கு விளங்கினது என்ன? சொந்த மொழி அவர்களுக்கு விளங்கினது. சரிதானே? அப்ப இவங்க பேசினது அந்நிய பாஷை தான். குளோசலேலியா, குளோசா, நாவின் மொழி என்று. அது ஏன் ஆவியானவருக்கு தெரியாதா? அவர்கள் எபிரேய மொழியிலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்தவர்களுக்கு எபிரேய எழுத தெரியாதா? நிறைய பேர் நினைக்கிற ஆவியானவருக்கே புத்தி சொல்ல போற. ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அவர் எப்ப தீர்க்க தரிசனம் சொன்னாராம்? இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண கூட சொல்லித்தாராம். என்ன சொன்னார்? மட்டக்களப்பில் இருக்கிற பாலங்களிலே இருள் சூழ்கிறதை காண்கிறேன். மட்டக்களப்பில் எத்தனை பாலம் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச கல்லடி பாலம் இருக்கு, பூம்புகார் பாலம் இருக்கு, வெள்ளப்பாலம் இருக்கு, வளையரவு பாலம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. கல்லாத்து பாலம் இருக்கு. ஏன்? கர்த்தருக்கு என்ன மூல குறைவாடா? அவருக்கு பூம்புகார் பாலம் தெரியாதா? சர்வத்தையும் ஆளுகிற தேவன், சர்வத்தையும் படைத்தவருக்கு தெரியாதா? பூம்புகார் பாலம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு விழும் என்று சொல்ல இயலாதா? இயலாதா பிரதர்? சொல்ல இயலுமா? ஏலும். தானியேல் புத்தகத்துல, சரியா, தானியேல் பபிலோன்ல இருக்கிறார். தானியேல் பபிலோன் அரசாங்கம் இருக்கும் பொழுது, அங்க இருக்கும் பொழுது பபிலோன் அரசாங்கத்துக்கு பிறகு பெர்சிய மேதிய ராஜ்யம் வரும், அதுக்கு பிறகு கிரேக்க ராஜ்யம் வரும், அதுக்கு பிறகு ரோம ராஜ்யம் வரும் என்று தானியேலுக்கு பேசின காண்பித்த கர்த்தருக்கு இத சொல்ல தெரியாதா? உலக சாம்ராஜ்யங்களை பற்றி பேசின ஆண்டவருக்கு 20 அடி பாலத்தை காண்பிக்கிறாரா? நம்முடைய கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள். என்ன? அவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? உடனே போற தலையில கைய வைங்க, எனக்கு அவன் வச்சிடுவான், ஏதாவது ஒன்று வந்து இறங்கும். அதான் வேதத்துல ஆண்டவர் சொல்ற, ஜனங்கள் ஐயோ அறிவில்லாமல் முட்டாள்களாய். ஏன் வேதத்தை மறந்தாங்க? வேதத்தின் அறிவு இல்லாட்டி அவன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு அப்படி என்றது இருக்கிறதா? அப்ப இங்க என்ன நடந்தது என்றால், அவர் குளோசாவிலே பேசினார்கள்.
குளோசாவிலே பேசும் பொழுது அது டயலக்டஸா அவர்களுக்கு மாற்றப்படும். மாற்றுறது நாங்க மாற்றுறது இல்ல பிரதர், அதை ஆவியானவர் மாற்றுவார். நீங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல வாசிச்சீங்கண்டா, நான் அதுக்குள்ள போகல, கொஞ்சம் நீங்க அதை காண்பிச்சு கொடுக்குறேன், அதை பார்த்துருவோம். 1 கொரிந்தியர், ஏன் நாம அதையும் விட்டு வைப்பான். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை பாருங்க. 7வது வசனத்துல பாருங்க. 1 கொரிந்தியர் 12:7 இதுல பாத்தீங்கன்னா ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். சரியா? இதுல சொல்லப்படுகிறது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். பாருங்க, முதல் வரங்கள் லிஸ்ட பாத்தீங்கன்னா ஆவியானவர் தான் வேதத்தை எழுதினவர். முதல் பாருங்க, வசனத்தை குறிச்ச வரங்களை தான் கூட பேசுறார். சரியா? உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் இதழும் அளிக்கப்படுகிறது. 11வது வசனம் தான் முக்கியம் இது இல்லையா? இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் ஆறு நடப்பிக்கிறார். நானா நீங்களா? ஆறு நடப்பிக்கிறார்? ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி. ஆற சித்தம்? எந்த சித்தமா? சிஸ்டர் வாங்க சிஸ்டர். ஓ ஸ்தோத்திரம். உங்களோட வீட்டில் இன்னும் பிரச்சனை இருக்கா பிரதர்? போன தேர்ஸ்டே உங்களோட பிறந்த நாள் இல்லையா? கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் சொல்றார், போன தேர்ஸ்டே உங்களோட பிறந்த நாள். ஓ சிலாக்கள் அப்படித்தான். நான் தாரணி ஒரு விஷயத்தை உங்களோட வீட்டில் காண்றேன். தீர்க்க தரிசனம். சிரிக்கக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. தீர்க்க தரிசி பேசும் பொழுது பரியாசம் பண்ணக்கூடாது. முறைத்து பார்க்கிறவங்களோட அம்மாவினுடைய போட்டோவை காணவில்லை அந்த இடத்திலே. கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். நம்மடதும் என்ன செய்யும்? இழிச்சவாய் தானே, அப்படியே போகும் பின்னால. இப்ப அவங்களுக்கு தெரியும், அவங்க இவர பிறந்த நாள் எனக்கு தெரியும். என்ன அவங்க தான் கூப்பிட்டு நாங்க போய் விஷ் பண்ணுங்க. எங்களுக்கு தீக்கரிசி என்ன சொல்லல, வாட்ஸ்அப் ஸ்டோரி சொன்னதே அவருக்கு பிறந்த நாள். அவங்களோட வீட்டை இவருக்கு ஜெபிக்க போன நேரம் போட்டோவை காணவில்லை. அதை நான் தான் கண்ணால பார்த்தணும். எனக்கு கர்த்தர் சொல்லல. ஓ, இது எல்லாம் சொல்றதுக்கு கர்த்தர் வேணும். என்னத்துக்கு? எவ்வளவோ விஷயம் இருக்குது. இதுகளை பற்றி பேசாம உட வீட்டிலே பார்க்கிறேன், அசைவாடுதலை பார்க்கிறேன். என்னத்தை அசைவாடுறது? அசைவாடுறதுக்கு அங்கே சாரையும் இல்லை அந்த பிள்ளைக்கு கட்டி போறதுக்கு வேலை. அப்ப தம்முடைய சித்தத்தின்படி அவனுக்கு என்ன செய்யறாராம்? பகிர்ந்து வரத்தை பகிர்ந்து கொடுப்பது ஆவியானவர். வரத்தை பிரதர் நான் மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளாலே வேலை செய்ய வைக்கிறது யாரு? ஆவியானவர். நாம இங்க பொக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கல, கங்கி மாதிரி எடுத்து இப்படி போடுறதுக்கு. அது ஆண்டவர் செய்கிற வேலை. இது நாம தான் ஏதோ எல்லாம் இந்த ஆண்டவர் ராஜ்யத்தையே தலையில வச்சிருக்கிற மாதிரி நாம வாய்க்குள்ளால பேசக்குள்ள எல்லாம் காத்து வருவா. என்ன எடுவ? அப்ப இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நடந்தது. அவர்கள் அந்நிய பாஷையில தான் பேசினார்கள். பேசும் பொழுது அதை மொழிபெயர்த்தவர்களுக்கு விளங்கும் பண்ணினது யார்? ஆவியானவர். ஓகே, மாற்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம். மாற்கு எழுதின சுவிசேஷம் 16:17 பாருங்க. இதுல இயேசுவானவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இந்த இடத்துல கிரேக்க வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றா? கைனேஸ் லெலேயோ குளோசா எப்படி எழுதப்பட்டிருக்கு என்றால்,
கைனேஸ் லெலேயோ குளோசா. கைனேஸ் என்றால் நவமான, நவமான என்றால் புதிய, சரிதானே? லெலேயோ என்றால் பேசுவார்கள், சரிதானே? குளோசா என்றால் நாவின் மொழி. அப்ப இந்த இடத்துல ஆவியானவர் வேதாகமத்தை எழுதும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தான் வேதாகமத்தின் ஆசிரியர் என்றதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க? நான் வேதத்திலிருந்தே நிரூபிப்பேன், அவர் தான் வேதாகமத்தை எழுதினார், வேற ஒருத்தரும் எழுதல, சரியா? அப்ப அவர் இந்த இடத்துல நவமான பாஷை என்ற இடத்துல டயலக்டோ என்று போட்டிருக்கலாமே, ஏன் அவர் குளோசாண்டு போட்டார்? இதுக்கு தான் சொல்றது மூல மொழிபெயர்ப்பு வேதாகமத்தை ஆராய வேண்டும். ரிசர்ச், you should research and study. அதான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்ன சொன்னார்? ஆராய்ந்து பாருங்கள். அது என்ன சொல்லுதான்? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை ஆராய்ந்து பார்த்தா தான் சத்தியத்தை அறியலாம். எங்க ஆராயிற? வீட்டில் இருக்கிற பேசையா? இல்ல, இங்க வேதாகமத்தை வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். நாங்க நித்திய ஜீவன் நினைக்கிறோம், இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, அப்படியே போயாச்சு, சோத்திரம் சோத்திரம் பண்ணாச்சு, வேலை முடிஞ்சுன்னு. வேத வசனத்திலே வளர வேண்டும். அப்ப மத்தேயு 16:17 இயேசு டயலக்டோ என்று பேசியிருக்கலாம் தானே, ஏன் குளோசா என்று பேசினார்? அதை ஆவியானவர் பதிவு செய்யும் பொழுது ஏன் டயலக்டோ என்று எழுதியிருக்கலாம்? டயலக்டோ என்றால் தாய்மொழியிலே, தாய்மொழிகள், பல தாய்மொழிகளை பேசுவார்கள், பிரெஞ்சை பேசுவார்கள், டச்சை பேசுவார்கள், அதை பேசுவார், இதை பேசுவார் சொல்லி இருக்கலாம் தானே, ஏன் குளோசா என்று எழுதினார்? அந்நிய பாஷை உண்மை, சரிதானே? அந்நிய பாஷை உண்மை. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆதாரமாக காண்பிக்கிறேன். ஓகே, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். கொஞ்சம் டைம் போயிட்டு தான் பரவாயில்ல, நாங்க சந்தோஷமாய் ஆண்டவருடைய வசனத்தை படிப்போம். இது முக்கியம், அவசியம், இது முக்கியம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். எங்க போகிறார்? கொர்நேலி. கொர்நேலியு வீடு எங்க இருக்கு? இத்தாலியா பட்டணம். இத்தாலியா பட்டணம் என்ன? ஓகே, சாரி, கொர்நேலியு இத்தாலியா பட்டணத்தை சேர்ந்தவன், இத்தாலியை சேர்ந்தவன், இத்தாலி, சரிதானே? அவன் எங்க இருக்கிறான்? செசரியா பட்டணத்திலே இருக்கிறான், சரிதானே? 1வது வசனம் சொல்லுகிறது. அங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. 44வது வசனத்தை பாருங்க, 10வது அதிகாரம் 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், அங்கே அவர் பைபிள் ஸ்டடி ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறார். பேதுரு அவருடைய வீட்டுல வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் யூதர்கள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கொஞ்சருங்க, கொர்நேலியு ஒரு புறஜாதி, சரியோ? இந்த கொர்நேலியு வீட்டுல வந்திருந்தவர்களும், கொர்நேலியு யாருன்னா 100க்கு அதிபதி, அவர் ஒரு ரோம படையினுடைய பெரிய தளபதி, சரியா? அவருடைய தாய்மொழி லத்தீன், அவருக்கு கிரேக்க மொழியும் தெரியும். ஏன்? அவர் இத்தாலியிலிருந்து செசரியாவில் இருந்துதான் உத்தியோகம் பண்ணுகிறார். செசரியாவில் வந்திருக்கணும் என்று சொன்னா அவருக்கு தாய்மொழி, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நானும் நீங்களும் வெளிநாட்டுக்கு போறோம்னா நமக்கு இங்கிலீஷாவது தெரியும். இப்ப வேலண்டைன் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நீங்க சவுதியா ஃபர்ஸ்ட்டுக்கு போனீங்க, கட்டாருக்கா? கட்டாருக்கு போக்குள்ள உங்களுக்கு அங்க இருக்கிற அரபி மொழி தெரியுமா? தெரியாது. ஹிந்தி தெரியாது. இங்கிலீஷை வச்சு தானே போனீங்க. நீங்களும் போனீங்க தானே, இங்கிலீஷ் கொஞ்சம் வச்சு தானே உங்களோட வேலையெல்லாம் செஞ்சீங்க, வேற வேற இனத்த ஆக்களோட, நாட்டவர்களோட. அப்ப இங்க இந்த பாஷைகளை பேசினார்கள் என்று இருக்கு தானே, அந்த இடத்துலையும் குளோசலேலியா என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதப்பட்டிருக்கு? குளோசலேலியா. குளோசா என்கின்ற கிரேக்க சொல் பாதிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்தாராம். அவர்கள் பல பாஷைகளிலே பேசுகிறதையும் தேவனை புகழுகிறார்களாம். குளோசா டயலக்டோஸ் என்று எழுதல. அப்ப அதில் எழுதியிருக்கலாம் தானே, அவர்கள் அவர்களுடைய தாய்மொழியிலே கர்த்தரை புகழ்ந்தார்கள் என்று எழுதியிருக்கலாம். ஆவியானவரே பல பாஷைகளிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்நிய பாஷை உண்மையா இல்லையா? இப்ப சொல்லுங்க, உண்மையா இல்லையா? பதில் எனக்கு சத்தமா வேணும். உண்மையா இல்லையா? வருமா வராதான்ற மாதிரி யோசிக்காம உண்மையா இல்லையா? உண்மை. வேத வசனத்திலிருந்து காண்பிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா ஆராதனை முடிஞ்ச பிறகு வாங்க.
இந்த செய்தி இதோட முடிவடல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு பேச போறேன். அந்நிய பாஷையினால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்றதை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு கற்பித்து கொடுக்க போகிறேன். ஓகே, இப்ப அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துக்கு வாங்க. 19வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பாருங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை யோவான் கொடுத்தானே. இதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். எத்தனை பேர்? 12 இல்ல, 12,000 ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அப்ப அந்த இடத்துல அந்நிய பாஷை வந்தது. எபேசு என்பது ஒரு புறஜாதி பட்டணம். எபேசு பட்டணத்துல தான் எபேசு சபை இருந்தது, சரிதானே? அப்ப இந்த இடத்துல அந்நிய பாஷை பேசப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலையும் அந்நிய பாஷை என்கின்ற இடத்துல குளோசா என்கின்ற சொல் அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், பேதுரு போய் கொர்நேலியு வீட்டுல பிரசங்கம் பண்ணுகிறார். கொர்நேலியு ஒரு புறஜாதி, பேதுரு ஒரு யூதன், கொர்நேலியு ஒரு ரோமன், சரியா? அப்ப பிரசங்கம் பண்ணுகிறார். அப்ப பிரசங்கம் பண்ற நேரம் என்ன நடக்குது? ஆவியானவர் பல பாஷைகளை கொடுத்தார். ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது? குளோசாவை கொடுத்தார். இது என்ன பிரெஞ்சு, டச்சு, லத்தீனையா கொடுத்தார்? இல்ல, அந்நிய பாஷையை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, மறுபாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையிலும் அவர்களோட பேசுவார். இதுதாண்டா உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்படி ஒன்று இல்லை என்கிறார்கள், அது பொய் என்கிறார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷை என்பது உண்மை, சரிதானே? அந்நிய பாஷை என்கிறது ஒன்று உண்டு. எனக்கு அந்நிய பாஷை உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு யாரும் பணம் கொடுக்கவில்லை. நான் ஏன் அந்நிய பாஷை உண்மை என்று நான் நிரூபித்து அடிச்சு உங்களுக்கு முன்னால நின்று நீங்க ஒரு சிறு குழுவா இருந்தாலும் பேசுகிறேன் என்றால், எனக்கு ஆவியானவர் இதை பேச வேண்டும் என்று என்ற இதயத்தில் பேசினார். ஏனென்றால் இன்றைக்கு எதெல்லாம் ஆண்டவர் முக்கியப்படுத்தினாரோ அதையெல்லாம் தந்திரமாய் பிசாசு விசுவாசிகள், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருடி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம், சரிதானே? அப்ப அந்நிய பாஷை உண்மை என்பதை நான் உங்களுக்கு 2 சாட்சிகளிலே நிரூபித்திருக்கிறேன். பரிசுத்த வேதாகம வசனத்திலிருந்து நிரூபித்திருக்கிறேன். பரிசுத்த வேதாகம வசனத்தை மொழியியல் ரீதியாக, அதாவது வேத புத்தகம் எழுதப்பட்ட மூல மொழிபெயர்ப்பாகிய கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நாங்கள் கண்களை மூடி, நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. எங்களை தாங்கி வழிநடத்துகிறபடியால் நன்றி. ஆவியானவரே, இன்னும் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வசனத்தை அறிகிற அறிவிலே நிரம்பி உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளப்பா எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்கும்படிக்கு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டாக்கும் வழிகளிலே நடந்து உம்மை துன்பப்படுத்தி ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடக்க ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, அந்த காரியத்தை நீர் இந்த காலத்திலே செய்யும்படிக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் விழுந்து அது முளைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் பேசும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, யாரும் இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற யாரும் அல்லது இந்த செய்தியை பார்க்கிற யாரும் ஆண்டவரை வீணாய் போகாமல், கெட்டு போகாமல், ஆண்டவரை உம்மை விட்டு பின்வாங்கி போகாமல், உம்மை விட்டு பிரிந்து போகாமல், ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் உள்ளங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.